10 ஆண்டு காலம் 2 முறை அதிமுக வாக்களித்து நீங்கள் ஏமாந்தது போதும் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய சின்னமான முரசுக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து முதல்வர் ஸ்டாலினுடைய அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் நல்லாட்சி தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை அண்ணா வேட்பாளர் அவர்கள் உங்கள் மத்தியில் வாக்கு சேகரி சிறப்புரையாற்ற உள்ளார். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான தளபதியாருடைய தலைமையில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அருளாட்சியுடன் திருமதி அன்னியார் அவருடைய ஆதரவோடு இங்கே போட்டியிடக்கூடிய ஏஆர் இளங்கோவன் ஆகிய எனக்கு கொத்து முரசு சின்னத்திலே வாக்களிக்க உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு வரவேற்பு கொடுத்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியை சொல்லவும் கடமைப்பட்டுக் கொள்கிறேன். ஒரு வாய்ப்பை தாருங்கள் எனக்கு. நான் உங்களிடத்தில் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு ஆட்சியில் பல்வேறு மகளிருக்கான திட்டங்களை தீட்டி கொடுத்திருக்கிறார். மகளிருக்கு இலவச பயணத்தை கொடுத்திருக்கிறார். உரிமை தொகை 1000 2000 கொடுக்க போகிறார். அதே போல் பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு பட்டப்படிப்பு படிப்பதற்கு 1000 ரூபாய் உதவித்தொகை 1500 உயர்த்தி கொடுக்கிறார். ஒரு கூப்பனை கொடுத்து 8000 ரூபாய்க்கு உட்பட்ட பொருட்களை வீட்டுப் பொருட்களை நாம் வாங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கார். இந்த தேர்தல் வந்து அந்த 8000 கூப்பன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். இது ஏன் பெண்களுக்கான குடும்பத்தின் தலைவிகளுக்கான திட்டங்களையே கொடுக்கிறார் என்று சொன்னால், வீட்டோட பிரச்சனையை தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் வெளியில் எல்லா பிரச்சனையும் தீரும். அது அறிஞ்சுதான் பெண்களுக்கான உதவி இந்த திட்டங்கள்லாம் கொடுக்கிறார்கள். யார் இதுவும் பெண்கள் கையேந்தக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இந்த தொகுதியில் எனக்கு கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் உறுதியாக நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். உறுதியாக இந்த சட்டமன்ற தொகுதியில் 48 ஊராட்சிகள் 3 பேரூராட்சிகள் நிறைந்த தொகுதி நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. முழுக்க குடிநீர் பஞ்சத்தை நாம் ஆளாகி கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக வாய்ப்பளித்தால் தரபங்க நதியோடு காவிரி நீரை இணைத்து அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் பம்பிங் சிஸ்டம் மூலமாக தண்ணீர் ஏற்றி உறுதியாக நிரந்தரமாக காவிரி நீர் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. இப்போ மக்கள் தொகை அதிகமானதுனால தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நான் முதல் நிதியிலேயே நிச்சயமாக இந்த ஊருக்கு அந்த இன்னொரு குடிநீர் டேங்கை கட்டி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். 60,000 லிட்டர் கொண்ட ஒரு டேங்க். சரிங்களா? வாய்ப்பை தாருங்கள். கொட்டு முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். விவசாய கல்லூரி ஒன்று அமைத்து கொடுக்கப்படும். அதேபோல் மகளிர் கலைக்கல்லூரி ஒன்று இந்த தொகுதியில் அமைத்து கொடுக்கப்படும். நல்ல திட்டங்களை தீட்டி உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். 2016 இந்த தொகுதியில் போட்டி போட்டிருக்கேன். 2026 இப்பொழுது திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகிறேன். தயவுசெய்து கொட்டு முரசுக்கு ஓட்டு போடுவேன். நான் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து கொட்டு முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள். நிச்சயமாக மக்களுக்காக பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். கொட்டு முரசு உங்கள் சின்னம் 1ஆம் நம்பர் பட்டன். முதல் சின்னம்
வாக்குப்பெட்டியில் முதல் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கொட்டுமருந்து சின்னம். அதற்கு கொட்டும் முறிச்சி தனது வாக்களிக்க வெற்றி பெறும் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாளைக்கு திருப்பதி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அதாவது கேப்டனுடைய துணைவியார் நாளைக்கு வாக்கு சேகரிக்க சின்ன திருப்பதிக்கு வராங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அவருடைய உரையை கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவருடைய உரையை கேட்க வேண்டும். அனைவரும் நீங்களும் வருகை தாருங்கள் என்று உங்களுக்கு இடத்துல கேட்டு 6:30 மணிக்கு வருவாங்க. நிச்சயமாக அனைவரும் வாங்க, அவங்களையும் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு பேச்சை கேளுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டு கொட்டுமுறத்துக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.